எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். கால் நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குனருக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர்னா எழில்மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான். நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான். எப்போயுமே பெருமையாக சொல்லிக்குவோம். வாடகையே வாங்க மாட்டார், அப்படி ஒரு காம்பவுண்ட் அது. இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல, 23 பக்கம் எழுதி நாங்கள் கொடுப்போம் தூக்கி போட்டார்னு. 23 பக்கம் இல்லை, 123 பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். ஏன்னா அவருக்கு தெரியும், கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும், அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும், இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்குது. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர். ஏன்னா 25 பேர் பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக், அவ்வளவு பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்க கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனா வந்துடும். அதுக்கு வந்து நிறைய படங்கள், வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் முதற்கொண்டு இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைகள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எழில் சாருக்காக தான். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு. அது மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டார். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மாமா இந்த தூக்கிட்டு இருக்கு, இந்த வந்துட்டேன், இதுதான் சொல்லணும். இப்போ பாருங்களேன், அவர் எப்படி பேசியிருப்பாரு சொல்கிறேன். மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை, ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆச்சு மாப்பிள்ளை, எங்கே மாப்பிள்ளை இருக்கீங்க? அதான் வந்துட்டு எந்திரிச்சேன், நினச்சிட்டு வரலாம்னு இருக்கேன். இல்லை மாமா, காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு இருக்கேன், நீங்கள் எங்கே மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில் வைக்கணும். அப்படியா மாப்பிள்ள, வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் வந்து திரையுலகத்தில் அன்பா கூப்பிடுற மாப்பிள்ளை விமல். அவரோடையும் 3 படம் நிறைய பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்த படங்கள்லாம் நிறைய பண்ணணும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் வந்து அந்த ஈகோவே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடியன்ஸாக தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃப்ரேமில் வந்து 10-15 பேர் இருந்தால் கூட எல்லாரும் அந்த வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருப்போம். கேப்பு விடுற இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகல வேற இடத்துக்கு போயிடும், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியில் நடந்திருக்கு. அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜாவில் நீங்கள் பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்ல அந்த 500 ரூபா அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு, ஒரு பெரிய லீடு இருக்கு. அதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி. கூடிய விரைவில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் பார்ட் 2 வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த ரிக்வஸ்ட் நாங்களும் வச்சுக்கிறோம். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் 2 சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற அந்த ரிக்வஸ்ட் நாங்களும் வச்சுக்கிறோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி